விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த நாளான விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை 21 விதமான தலங்களால் அர்ச்சிக்கின்ற பொழுது நம் மனதிலே எண்ணிய அனைத்து காரியங்களும் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். அது என்னென்ன இலைகளால் விநாயகப் பெருமானை அர்ச்சிக்க வேண்டும் அப்படின்னா, அனைவருக்கும் தெரிந்தது விநாயகருக்கு உகந்த அருகம்புல், முல்லை இலை, கரிசலாங்கண்ணி இலை, வில்வதளம், இலந்தை இலை, ஊமத்தை இலை, வன்னி இலை, கண்டங்கத்திரி இலை, அரளி இலை, எருக்கிலை, மாதுளை இலை, தேவதாரு இலை, அரச இலை, மருகு, பிச்சி இலை, அகத்தி இலை, நாயுருவி இலை, மருத இலை, தாழம்பூவினுடைய இலை, தவணம் என்று சொல்லக்கூடிய மரிக்கொழுந்து, விஷ்ணு கிரந்தி, இப்படி இந்த 21 விதமான இலைகளால் தலங்களால் விநாயகப் பெருமானை அர்ச்சிக்கின்ற பொழுது நம்ம என்ன மனசில் வேண்டிக்கிட்டு அந்த அர்ச்சனையை செய்கிறோமோ அத்தனை வேண்டுதல்களையும் விநாயகப் பெருமான் அதற்கு ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் தவிர்த்து அந்த காரியங்களை சித்தி செய்து கொடுப்பார்.